உலக கிண்ணத்துக்கு முன்னாடி தன்னை தயார்படுத்தி ஒரு T20 இந்தியாவை வென்றிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் வைத்திருந்தது ஒரு பலம். எங்கேயோ இடத்தில் கவலை இனம் இருந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான் மாறாதுன்னு சொல்றீங்க அப்படித்தானே. இப்ப இந்தியா தோத்த விஷயம் நேற்று நடந்திருக்கு. நியூசிலாந்து அணியோட 3 மேட்ச் தொடர்ந்து வென்றாங்க, அடிச்சு நொறுக்கி வென்றாங்க. 5 போட்டியில 3 போட்டி வென்றாங்க. இப்ப 4வது போட்டி தோல்வி. கிட்டத்தட்ட அதே அணி தான் விளையாடினது, மாற்றங்கள் இல்ல. இது ஒன்று. இலங்கை அணி அறிவிச்சிருக்கு தங்களுடைய T20 அணியினுடைய வீரர்களை. நாளைக்கு நடக்க போகுது T20 முதலாவது போட்டி, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. 3 ஒரே மைதானத்தில் நடக்க போகுது, பல்லைகளில் நடக்க போகுது. இரவு பகல் போட்டி, அது எல்லாமே இரவு போட்டி. 7 மணிக்கு தொடங்கும் இரவில். அங்கே கொஞ்சம் குளிர் வர. இப்ப இங்கிலாந்துக்கு பிரச்சனை இல்லை குளிர். நம்மாக்களை சொன்னேன், அவங்கள நான் சொல்ல நம்மாக்கள். ஓகே. கொழும்பு வக்கையில் வேணாலும் விளையாடினவங்க அங்கே கண்டிக்கு போனால் கண்டிலையும் பழகிடுவாங்க. மதிசபத்திரனுக்கெல்லாம் கண்டி தானே சொந்த ஊர். சரி, அதனால பிரச்சனை இல்லை. மதிசபத்திரம் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுப்பாங்க ஃபுல்லாகவே. லிஸ்ட்ல இருக்காரு அவர். இருக்கிறார் கட்டாயம். முக்கியமாக ஒருவரை வெளியேற்றி இருக்கின்றார்கள், அது பற்றி அதிகமாக பேசப்படுகின்றது. கமிந்து மெண்டிஸை வெளியே அனுப்பி இருக்கின்றார்கள். சரியான வந்து கொண்டிருக்கார்கள். சரியான வாய்ப்பை அவருக்கு வழங்கவில்லை. அவரை பெஞ்சில் வச்சிருக்கிறதுல பார்க்க நீ வீட்டை போய் ரெஸ்ட் எடுத்து விடுறதே எனக்கு என்ன நல்ல முடிவு தெரியுது. இப்போ பயன்படுத்த போறாங்க. இப்போ இது உலக கிண்ணம் எல்லாம் முடிய அதுக்கப்புறம் யாராவது போனா வெளியால போனா பார்ப்பாங்க. அப்ப ஏன் அந்த வீரர்கள் எல்லாம் சும்மா இல்லை, இப்போ பவன் ரத்னாகண்டே செஞ்சுரி அடிச்சார் தானே, அதனால அவர் வச்சிருப்பாங்க. அதனால டக்குன்னு உடனே போன சீரீஸ்ல இருந்தெல்லாம் 2 மேட்ச்ல தேவையில்லாத நேரத்தில் சான்ஸை கொடுத்தாங்க. அவர் பெர்ஃபார்ம் பண்ண இல்லைன்னு போயிட்டு வான்னு அனுப்பினாங்க. ஒரு நாள் சதேச போட்டியில் கொடுத்தாங்க, அடிச்சு காட்டினார். தனக்குரிய இடம் கிடைச்சோன்னா அடிச்சு காட்டி முடிய இப்போ டீட்டு வாரா சனி வா T20 வெட்டிக்கும்பா சொல்லி உடனே தூக்கி போடாது. இதுதான் பிரச்சனை. இப்போ அவசரப்படுத்துறது உடனே. அதில் ஒரு நாள் சர்வதேச போட்டி, டெஸ்ட் போட்டிகளை விளையாடுறதுக்கு நல்ல வாய்ப்பை கொடுங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களும் T20 விளையாட விடுங்க. ஃபெயிலியருக்கு பிறகு டீமை திருப்பி செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு பொது தெரிவுக்குழுவும் பழசா எப்படி செஞ்சாங்களோ அதே போலதான் செய்யற மாதிரி தான் இருக்கு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான் மாறாதுன்னு சொல்றீங்க அப்படித்தானே. கிரிக்கெட் அது அப்படியே தான். அது நீங்க எந்த தெரிவுக்குள்ள மாத்தினா, எந்த கோச்சை மாத்தினா என்ன, வீரர்களை மாத்தினா என்ன, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான். குஷால் பெரேராவை வெளியே அனுப்பினார்கள். இப்ப திருப்பி மீண்டும் கூப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாரையுமே பார்த்தா இப்போ இவர்கள் எல்லோருமே மத்திய தர வரிசையில் விளையாட போகின்றவர்கள். தனஞ்சலி சில்வாவை தொடர்ந்து நம்பிக்கையோடு வச்சிருக்கின்றார்கள். ஒரு நாள் சர்வதேச போட்டியிலும் பிரகாசிக்கவில்லை, T20 பிரகாசிக்கவில்லை. இப்போ கூப்பிட்டவரை டக்குன்னு அனுப்பிட்டாலும் ஏன் கூப்பிட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும், ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. காலம் கடந்த அழைப்பு. மகேஷ் தீக்ஷணவை மீண்டும் அணிக்குள் தொடர்ந்தும் வைத்திருக்கின்றார்கள். இப்படி அணி ஒரு மாதிரியாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. பலம் என்று பார்த்தால் ஒப்பிடுகின்ற வேளையில் இரண்டிலும் இங்கிலாந்தின் பலம் அதிரடி. 10 பேர் வரையும் அடித்தாடி ஓட்டங்களை பெறக்கூடியவர்கள். அவர்களுக்கு பந்து வீசுவது என்பது இலகுவானது அல்ல. கடந்த ஒரு நாள் சதேச போட்டியிலும் காட்டியிருக்கின்றார்கள். அதிலிருந்து கிட்டத்தட்ட 2 வீரர்கள் தான் வெளியே செல்கின்றார்கள் நினைக்கிறேன். இனிவர்கள் எல்லோரும் T20க்குள் வருகின்றார்கள். எனவே உலக கிண்ணத்துக்கான அணி அடித்து நொறுக்கி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆனால் அவர்கள் அடிக்கின்றதை கட்டுப்படுத்தக்கூடியதும் பெறுகின்ற அந்த ஓட்டங்களையும் துரத்தி அடிக்கக்கூடியதுக்குமான வீரர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள். இல்லை என்றில்லை. இப்ப இந்த அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அணி இருக்கின்றதான சந்திரன். துடுப்பாட்டத்தை பார்த்தால் 10 நிசங்க, கமல் மிஸ்ரா, தஷுன் சாணக்க, சரித் அசலங்க, ஜனத்லி அனகே, பவான் ரத்நாயக்க. அதே போன்று சகலதுறை வீரர்களாக ஜனத்லி அனகே, துனித் வெள்ளாளகே, வனிது ஹசரங்க. 9 பேர் வரையும் அதிரடியாக அடித்தாடி ஓட்டங்களை பெறக்கூடியவர்கள். ஆனால் எப்ப அடிப்பார்கள் என்று எங்களுக்கும் தெரியாது, அவர்களுக்குமே தெரியாது. அடிக்கக்கூடிய வீரர்கள் தான் அடிப்பாங்களா இந்த போட்டியில்ன்றதான் கேள்வி. அதுதான் பிரச்சனை. பந்துவீச்சும் அதே மாதிரி இலங்கை அறிவிக்கப்பட்ட சொல்லக்கூடிய அளவில் பந்துவீச்சாளர்கள் இல்லை. துஷ்மந்த சமீரவாக இருக்கட்டும், வனிது ஹசரங்க கிட்டத்தட்ட உலகளாவிய ரீதியில் ஒரு தலை சிறந்த சுழல் பந்துவீச்சாளர். வெள்ளாளகே நல்ல முறையில் பாவிக்கப்பட வேண்டும். மகேஷ் தீக்ஷன் ஆரம்பத்திலேயே பந்துகளை வீசி எக்கானமின்றதில் மட்டும் இருக்கின்றார். என்று தேடி பார்த்த அளவில் மகேஷ் தீக்ஷனுக்கு அதிகபட்சமாக கிடைத்த விக்கெட்டுகள் 3. எப்போதாவது இருந்துவிட்டு 2 விக்கெட்டுகள், 1 விக்கெட். கடந்த 3 போட்டிகள் என்று பார்த்தால் விக்கெட்டுகள் விழவில்லை. இப்போ இவரை தொடர்ந்தும் பாவிப்பதா இல்லையா என்கின்ற பிரச்சனை ஒன்று நிலவப் போகும். மதிஷபத்திரனை சரியாக பாவிக்க வேண்டும். அவரை பாவிக்கின்றார்கள் இல்லை. ஜனத்லி எனக்கு கடந்த போட்டியில் பந்து வீசி விட்டு நிப்பாட்டியது போன்று இந்த போட்டிகளில் பாவிக்க வேண்டும். எனவே இந்த பந்து வீச்சாளர்களை எவ்வாறு அணித்தலைவர் பாவிக்க போகின்றார், எவ்வாறு இந்த விஷயங்கள் நடைபெறப் போகின்றன. தஷுன் சாணக்கா அவரே விக்கெட்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர், அவர் தன்னைத்தானே பாவித்துக் கொள்ள மாட்டார். இப்படி பிழைகளை நாங்கள் அடுக்கி அணித்தலைவர் மாறி இருக்காரு. தஷுன் சாணக்கா தான், அவரே தான்.
சரி, நான் பார்த்துட்டு புதுசா அதை மாத்திட்டாங்களோ T20 கவர் தானே. T20 சரித்த சலங்க ஒரு நாள் சரி. அதுதான் எனக்கு பேர் குழம்பு. தனஞ்சரி செல்வா டெஸ்ட்டுக்கு. சரி, அப்போ 3 தலைவர்கள் இலங்கைக்கு இருக்காங்க. அதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியும் சில வேளையில் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு வீரர்களாக எதிர்காலத்தில் விளையாடினாலும் டெஸ்ட் விளையாடுறவங்க ஒன் டேல இல்லை, T20ல இல்லை. ஒரு நாள் சதவீத போட்டியில் விளையாடுறவங்க டெஸ்ட்டில் T20ல இருக்க மாட்டாங்க. T20ல இருக்கிறவங்க மற்ற டீம்ல இல்லாமல் ஒரு 35-40 பேர் சேர்ந்து வாய்ப்பும் இருக்கு. எதிர்காலத்தில் நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய வீரர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு வருஷத்துல 2 போட்டி விளையாடலாம். அவர் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல எங்களுடைய இலங்கை அணியில கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் விளையாடி இருப்பாங்க. 50-60 பேர். 50 முதல் 60 பேர். 2025 அப்படித்தானே. அதுதான் இந்த வருஷம் இருக்க போகும். கிட்டத்தட்ட 40 2025ல. அது 2026ல 50-60க்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். இப்ப வந்து இந்திய அணி நேற்றைய நாள்ல தோல்வி அடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 3 போட்டியில வெண்ட இந்தியா டயர்ட் ஆயிட்டாங்க. ஆமா, நியூசிலாந்து பெரிய ஒரு பலத்தோட தான் வந்தது. அது இந்திய மைதானங்கள் பண்ணும்போது நியூசிலாந்தால அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது வெற்றியை பெற முடியல. ஆனா நேற்றைய வெற்றின்றது நியூசிலாந்துக்கு ஒரு பெரிய ஒரு பலம் தான். என்ன காரணம் இருக்கும்? இந்த உலக கிண்ணத்துக்கு முன்னாடி தன்னை தயார்படுத்த ஒரு T20ல இந்தியாவை வென்றிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் வைத்துன்றது ஒரு பலம். நான் ஏற்கனவே முந்தைய ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். இந்தியாவில் வைத்து ஒரு வெற்றியினை பெற்றாலும் அது பெரிய அளவில் 5 போட்டியை வெல்றதுக்கு சமம். இன்னும் அணிகளை 5 போட்டியை வெல்றது சமம். அந்த அளவுக்கு நியூசிலாந்து அணி நாம முதல் வீடியோல சொன்னோம். நியூசிலாந்து ஒரு பலமான அணி தான் இந்தியாவுக்குள்ள போகுது. எப்படி இந்தியாவை வெல்ல போகுது அப்படின்றதுதான் இதுல இருக்க விஷயம். அவங்களால பெரிய அளவா சாதிக்க முடியல 3 போட்டியில. ஆனா இன்னும் ஒரு போட்டி இருக்கு. இந்திய அணிக்கு இதுல ஒரு சின்ன பாடம் கிடைத்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒன்று, அபிஷேக் சர்மா நேற்று முதல் பந்தில் ஆட்டம் இழந்தார். அபிஷேக் சர்மா அதே போன்று சூரியகுமார் யாதவ் 8 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். இந்த முக்கியமான வீரர்கள் ஆட்டம் இழந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை மீண்டும் ஒரு தடவை இதை கொஞ்சம் இந்தியா திருத்திக் கொள்ளலாம். இவர்கள் ஆட்டம் இழந்தால் மற்றவர்கள் கொஞ்சம் போட்டியினை கொண்டு செல்ல தடுமாறுகின்றார்களோ என்பது ஒரு பக்கம் இருக்கு. அப்படி அடுத்தது பந்து வீச்சில் நேற்றைய தினம் 20 ஓவர்களில் 215 ஓட்டங்களை அடிக்க விட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 200 இல்லை 300 அடித்தாலும் இந்திய அணி துரத்தி அடிக்கும் என்று. நேற்று அது சாதகமாக போனது எப்படி என்று சொன்னால் சிவம் துபே விக்கெட்டுகள் எல்லாம் விழுந்து விட்டன. இந்தியா தோல்விக்குத்தான் சென்று விட்டது. பெரிய தோல்வி ஒன்று வரப்போகின்றது என்று பார்த்த வேளையில் 23 பந்துகளில் 65 ஓட்டங்களை அடித்து நொறுக்கி கொண்டிருந்தார். அவருடைய துரதிர்ஷ்டம் மற்ற பக்கத்தில் உள்ளவர் அடித்தாடுகின்ற வேளையில் பந்து வீச்சாளர் கையில் பட்டு விக்கெட்டில் பந்து பட்டது. அது அவருடைய பிள்ளையே இல்லை, அல்லது பேட்ஸ்மேன் உள்ளுக்கு இருக்க வேண்டும் என்றது ஒரு விதியாக இருக்கின்றது. ரன் அவுட் முறையில் அவர் வெளியேறினார். அதற்கு பின்னர் தான் இந்தியா தோல்வியை சந்தித்தது. இல்லாவிட்டால் சில வேளைகளில் சிவம் துபே ஒன் மேன் ஷோ காட்டி போட்டி வாய்ப்பு இருந்திருக்கும். எங்கேயோ இடத்தில் கவலை இனம் இருந்திருக்கின்றது. கவனமாக விளையாடி இருக்க வேண்டும். இந்த கவலை இனங்கள் சில வேளைகளில் ஒரு போட்டியில் போக்கை மாற்றினாலும் முடிச்சு. இதுதான் நடந்த நேற்று இந்திய அணிக்கு இன்னொரு போட்டி இருக்கு. அதோட நேரா அப்படியே உலக கிணத்துக்கு தயாராக. அதே போல நம்மாக்கள் 3 போட்டியில என்ன செய்ய போறாங்கன்னு தெரியா. அதுக்கப்புறம் அவங்க உலக கிணத்துக்கு தயாராக போறாங்க. இது எல்லாமே இருக்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இன்னொரு போட்டி இருக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. அது பற்றிய முழுமையான விவரங்களோடு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் பேசலாமா? சந்திப்போம்.